அனைவருக்கும் வணக்கம். இது வள்ளலார் வேலைவாய்ப்பு சேவை இயக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கம்பெனி நேம், ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி நேம் நோவா ஐவிஎஃப் ஃபர்டிலிட்டி சென்டர். இது எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம், அந்த சென்னையை சுற்றி இருக்க பூந்தமல்லி அந்த லொக்கேஷன்லாம் இருக்கு. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஐவிஎஃப் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல, அதெல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜாபோடைய டைட்டில் பார்த்தோம்னா கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்னன்னு இப்போ நம்ம பார்த்தோம்னா யூஜி டிகிரி, பேசிக்காக எனி டிகிரி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதோட ஏஜ் இவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 18லேருந்து 35க்குள்ளே இருக்க ஏஜ் கேட்டகரி மெம்பர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஜெண்டர் அவங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்கன்னா மேலும் இருக்கலாம், ஃபீமேலும் இருக்கலாம், எந்த கேட்டகரியில் வேணால் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதோட சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 15லேருந்து 25,000 வரையும் சேலரி பேக்கேஜ் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்றது ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் ஸ்கில்ஸ்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா கஸ்டமர் கேர் வரணும். ஒரு பேஷண்ட் வராங்கன்னா அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஒர்க் பார்க்கணும், ஹெல்ப் டெஸ்க் ப்ராசஸும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட இவங்களுக்கு இஎஸ்ஐ, பிஎஃப்ஓ இந்த பெனிஃபிட்டும் இவங்க நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்களது என்ன லொக்கேஷனில் இப்போ ஜாப் வாண்டட் போயிட்டு இருக்குன்னு பார்த்தோன்னா காஞ்சிபுரம் லொக்கேஷனில் போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது இயர் ஆஃப் பாசிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எந்த இயர் பாஸாக இருந்தாலும் பரவாயில்ல, 16ஆக இருக்கலாம், 17, 18, 19, 20, 21, 22, 23, 24 அப்படின்ற இயர் ஆஃப் பாசிங் எது வேணால் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஜாப் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஹெச்ஆரோட மெயில் ஐடியும் இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் இருக்கும். அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி இன்டர்வியூக்கு எப்படி ப்ராசஸ் பண்ணணும்னு கேட்டுட்டு எதாவது டவுட் இருந்தால் கிளாரிஃபிகேஷனும் கேட்டுட்டு இன்டர்வியூக்கு போயிட்டு வரும்போது வேலையோடு வாங்க. இப்படிக்கு நன்றி, வணக்கம், தேங்க்யூ.